மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ராக்டர்ஸ் ஆர்கிடெக்டோட டிராயிங்கை பார்க்கறதே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு கட்டிட்டு போயிடுவாங்க. பட் கரெக்டா பண்றீங்களா? உங்க தேவைக்கு வருதா? உங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்க பண்றீங்களா? இந்த டிசைன்ல வராது, இது மேட்ச் ஆகாது, அதுதான் நான் திருப்பி அட்வைஸ் பண்றேன். நான் ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட்ல சொல்லும் போது, நான் ஒரு கார்ட் போட்டிருக்கேன், என் பக்கத்துல 1.5 feet எனக்கு ஒரு சைட் டேபிள் இருக்கு, அதுக்கு மேல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு, நான் என்னோட போனை சார்ஜ் போடுறேன், சார்ஜ் வைக்கிறேன், நான் ஏஜ் பர்சனா இருக்கு, நான் கீழே இறங்குறேன், இங்க ஒரு மேட் ஃபினிஷ் டைல் இருக்குது, இங்கிருந்து நான் மூவ் பண்றேன், என்னோட நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் பாத்ரூம் டோர் எவ்வளவு இருக்குது, இதை எப்படி நீங்க ஒரு கான்ட்ராக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஒரு இடத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்டயும் வந்திருக்காங்க. ஒரு தலைவலினா நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி போட்டு சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேன்சரா இருந்தா, உங்களுக்கு பிரெயின் டியூமரா இருந்தா, you should go and consult with professionals. The money they are going to put inside is the same money. ஆர்கிடெக்ட் கிட்ட போனா கொஞ்சம் பிரைஸ் ஹையா இருக்கும். இவங்க யூசுவலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே அதான். அவங்க கிட்ட போனா ரேட் ஏத்தி விட்டுருவாங்க, சார் பிரைசிங் அதிகமா இருக்கும் சார், இப்படி சார் அப்படி சார் அப்படின்னு. வார்ட்ரோப்ஸும் கிச்சன்ஸும் ஃபால் சீலிங்ஸும் மட்டும் இன்டீரியர் டாமினேட் பண்றது கிடையாது. ஸோ ப்ராஜெக்டோட அவுட்புட் நம்ம நினைக்கிற மாதிரி வரலன்னா இது இல்லாம நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரைன்ஸ் கிளைண்ட் சைட்ல இருந்து புஷ் ஆகும்போது we are forced to stop those things. என்னோட 7 மந்த்ராஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர், அக்கௌண்ட்ஸ், பர்ச்சேஸ், சேல்ஸ், இந்த மாதிரி எப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஃப்ரேம் பண்றோமோ அப்போதான் அந்த பிஸ்னஸ் பெட்டரா ரன் ஆகும். ஒன் மேன் ஷோவா ரன் பண்ணுவாங்க. ஒன் மேன் ஷோ இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஒன் மேன் ஷோ இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ டு கோ ஃபர்தர். வீடு கட்டணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. பட் அதுல இருக்கிற சேலஞ்சஸ், டிஃபிகல்டிஸ், பட்ஜெட், குவாலிட்டி, இதை பத்திலாம் யாரும் தெரிஞ்சுட்டு ப்ராப்பரா பண்றது இல்ல. முக்கியமா ஆர்கிடெக்டோட இம்பார்ட்டன்ட் என்ன, அவங்களை எப்படி சூஸ் பண்றதுங்கிறதே பிக் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இது எல்லாத்த பத்தியும் we are going to discuss in this podcast. For that we have an open conversation with Mr. A.R. Harish Ganeshan, founder of Artec Private Limited. Welcome sir. வணக்கம்மா. I want to start off with the most common question sir. ஆர்கிடெக்ட்னா டிசைன் மட்டும் தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? பீப்புள் திங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் வேற, ஆர்கிடெக்ட் வேற. வாட் டு யூ திங்க் அபவுட் இட் சார்? ஆர்கிடெக்ட்ன்றவங்க ஒரு பில்டிங்கை பேஸா டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பீப்புளோட மைண்ட் செட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு டிசைனை கம்ப்ளீட்டா பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஈச் அண்ட் எவ்ரி கார்னரை நம்ம ப்ரீ அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த டிசைனை ஒரு ஆர்கிடெக்டே ஒரு இன்ஜினியரிங் டீம் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு கிளைண்ட்டுக்கு இன்னும் ப்ரிசைஸா கொடுக்க முடியும், நிறைய மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும், அவங்களோட மணியை கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். சேம் டைம் அவங்களோட எல்லாமே ப்ரீ பிளான்ல இருக்கிறதுனால இட் வில் பி ஈஸி ஃபார் த கிளைண்ட் டு ஃபைனலைஸ் திங்ஸ். ஸோ அதுதான் ஒரு ஆர்கிடெக்டே ஒரு பில்டராவோ ஒரு என்ஜினியரா அவங்க ஒர்க் பண்ணும்போது கிளைண்ட் வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஈவன் சைட்ல இருந்து நிறைய டிலேஸ் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் இதுல இன்வால்வ் இருக்கு. ஸோ ஒரு ஆர்கிடெக்டா நம்ம ஒரு பில்டிங் பண்றதுனால there are a lot of benefits like this. So it's better we can move in this concept. ஜெனரலா ஆர்கிடெக்ட் இல்லாம ஒரு டிசைன் பண்ணும்போது எக்ஸிகியூஷன்ல சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகுது. இது எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இஸ் திஸ் டிசைன் ப்ராப்ளம் ஆர் எக்ஸிகியூஷன் ப்ராப்ளம்? இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் கிளைண்ட் பார்த்தாங்க, இஸ் an NRI கஸ்டமர். ஒரு ஜெனரல் கான்ட்ராக்டர் ஒரு பிளான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா இட் வில் பி a நார்மல் பிளான் இன் விச் அவங்களுக்கு தேவையானது அங்க இருக்குமான்னு கிடையாது, ஒரு பில்டிங்க்கு தேவையானது இருக்குன்ற மாதிரி தான். இட்ஸ் லைக் ஒரு ரெடிமேட் ஷர்ட்டை வாங்குறதுக்கும் கஸ்டமைஸ் பண்ணி டெய்லர் மேட் பண்ண ஒரு ஷர்ட்டை நம்ம போடுறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் ஒரு ஜெனரல் கான்ட்ராக்டருக்கும் ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பில்டிங்கை பண்றதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அதுதான் ஒரு ஃபீல்ட் எக்ஸ்பர்டைஸ்ன்னு சொல்றது. பிளஸ் கிளைண்ட்டுக்குமே அவங்க மனசுல என்ன இருக்குன்றத எக்ஸ்பிரஸ் தான் பண்ண முடியுமே தவிர ஆன் பேப்பர் இருக்கிறது கரெக்டா இருக்கா அப்படின்றத வெயிட் பண்றதுன்றது ஒன்ஸ் அ ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் இதில் இருக்கும்போது மட்டும்தான் they can understand what it is. ஸோ இதுதான் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸுங்க. ஸோ இப்போ இங்க ஒரு கான்ட்ராக்டர் வச்சு ஒரு ஆர்கிடெக்டர் வச்சு நீங்க புஷ் பண்றீங்க போது 2 பேரும் நீங்க கோஆர்டினேட் பண்ணா தட் would be in a better position. ஆனா என்ன இந்த கேஸ் நடக்குதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ராக்டர்ஸ் ஆர்கிடெக்டரோட டிராயிங்கை பாக்குறதே கிடையாதுங்க. அவங்க இஷ்டத்துக்கு கட்டிட்டு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஜன்னல்ன்றது ஒரு விண்டோன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த விண்டோவுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், சஜ்ஜா கொடுக்குறோமா, கிரில் டிசைன் என்ன ஸ்பேசிங் கொடுக்குறோம், ஒரு விண்டோ வைக்கிற இடத்துல அந்த சுவிட்ச் பாக்ஸ் லேஅவுட் எந்த அளவுக்கு டிஃபரன்ஷியேட் ஆகுது, ஒரு சின்ன விஷயமே இட்ஸ் இன்டர் கனெக்டட் திங். அந்த இன்டர் கனெக்ஷனை ஒரு ஜெனரல் கான்ட்ராக்டரால யோசிக்க கூட மாட்டாங்க. பில்டிங் எழுப்புனா முடிஞ்சிருச்சு, சுவிட்ச் பாக்ஸ் வச்சா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. நான் ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட்ல சொல்லும் போது, நான் ஒரு கார்ட் போட்டிருக்கேன், என் பக்கத்துல 1.5 feet எனக்கு ஒரு சைட் டேபிள் இருக்கு, அதுக்கு மேல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு, நான்
என்னோட போனை சார்ஜ் போடுறேன், இந்த சார்ஜ் வைக்கிறேன், நான் ஏஜ் பர்சனா இருக்கேன், நான் கீழே இறங்குறேன், இங்க ஒரு மேட் ஃபினிஷ் டைல் இருக்குது, இங்கிருந்து நான் மூவ் பண்றேன், என்னோட நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் இந்த பாத்ரூம் டோர் எவ்வளவு இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வேல்யூஸ், எந்த டைரக்ஷன்ல விண்டோ வைக்கிறேன், சன் எந்த பக்கம் இதாகும், சன்லைட் எங்க பெனிட்ரேட் ஆகும், ஸோ கிராஸ் வென்டிலேஷன் இருக்கா, ஏரேஷன் இருக்கா, எவ்ரி திங் மேட்டர்ஸுங்க. ஸோ இதை வந்து எப்படி நீங்க ஒரு கான்ட்ராக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஸோ ஆஸ் அன் ஆர்கிடெக்டா ஒரு டிசைன் பண்ணி இஃப் அவங்களே பில்ட் பண்றாங்கன்னா தட் வுட் பி மோஸ்ட் ப்ராமிசிங் டிசைன் பிளஸ் பில்ட் ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். அண்ட் ஐ சஜஸ்ட் தட் வெரி ஸ்ட்ராங்லி. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி தட் சார். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆர்கிடெக்ட் கிட்ட போனா கொஞ்சம் பிரைஸ் வந்து ஹையா இருக்கும் கம்பேர்ட் டு அதர் பில்டர்ஸ் ஆர் எனிதிங். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரலா இது வந்து ஒரு மித்து தான்மா. இப்போ பிரைசிங் அதிகமா இருக்கும் அப்படின்றது வந்து இப்போ ஒரு மார்க்கெட்ல வந்து நான் ஒரு ஆர்கிடெக்டோட ஒரு கான்ட்ராக்டர் கம்பீட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க யூஸ்வலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே அதுதான். அவங்க கிட்ட போனா வந்து ரேட் ஏத்தி விட்டுருவாங்க, சார் பிரைசிங் அதிகமா இருக்கும் சார், இப்படி சார் அப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்கறேன்னா, அன்பிளான்டா ஒரு 10 செவுரை கட்டி நீங்க அந்த 10 செவுறு இடிக்கிற காஸ்ட் கூட ஒரு ஆர்கிடெக்ட் ஹையர் பண்ணி நீங்க பண்ற காஸ்ட் உங்களுக்கு வராது. இதுதான் ஆக்சுவல் திங். ஒரு ஆர்கிடெக்டா நீங்க எடுக்கிறீங்க, இப்ப நம்ம வந்து டிசைன் பண்றோம் பிளஸ் நம்ம பில்டும் பண்றோம். ஸோ டிசைன் அண்ட் பில்டுன்னு வரும்போது we are giving designs as complimentary. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல கிளைண்ட் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இட்ஸ் சேவிங் ஃபார் them. அவங்க போடுற பணத்தை விரையும் இல்லாம ப்ராப்பரா ரைட்டா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அது எப்படி வந்து காஸ்ட் ஹையர் பொசிஷன்ல போகும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ப்ரெசைஸ்டா சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அதுலயே முடிக்கிறது ஒரு விஷயம். முன்னாடியே நான் ஒண்ணு சொல்றேன், ஆனா முடிக்கும் போது நான் வேற ஒண்ணு பண்றேன்றது வேற ஒரு விஷயம். மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ராக்டர்ஸ் இதை பண்றாங்க. ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் அண்ட் பில்டரா நம்ம ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணும்போது எல்லாமே வெயிட் பண்ணிடுறோம். டிசைன் என்ன, எலிவேஷன் என்ன, உங்களுக்கான இன்டீரியர்ஸ் என்ன வரும், எவ்ரி அப்ராக்சிமேட் திங்ஸை வந்து லைக் கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம ப்ரீடிஃபைன் பண்ணி கொடுத்துறதுனால தே வில் நோ த காஸ்டிங் அல்டிமேட்லி. ஸோ இதுல உங்களுக்கு எது வேணும் எது வேணான்றது கிளைண்டோட டிசிஷன், இட்ஸ் கிளைண்ட்ஸ் கால். ஸோ ஜென்ரலா அந்த மாதிரியான இது வந்து பாத்தீங்கன்னா 100% மித்து தான். அதனால கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம கிளைண்ட்ஸே சில பேர் பார்த்திருக்கேன், பேஸ்மெண்ட் ஒரு இடத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்டயும் வந்திருக்காங்க, நம்மளும் சக்சஸ்ஃபுல்லா ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து எங்க ரியலைஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃப்ளோ பார்க்கும்போது தே வில் ஸ்லோலி ரியலைஸ் ஒன்ஸ் த பேஸ்மெண்ட் இஸ் டன். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி இது நம்ம நினைச்ச மாதிரி வரலையோ, வாட் வி ஹவ் தாட் இஸ் நாட் ஆக்சுவலி கமிங் அப். இதுதான் வந்து அவங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டவுட்டா இருக்கலாம். இப்போ அந்த டவுட் அவங்க கேட்பாங்க. நம்மளே பேஸ்மெண்ட் பண்ற கிளைண்ட்ஸ் கூட பேஸ்மெண்ட் வரும்போது கரெக்டா வருமா, இது ரூம் சின்னதா இருக்குமா, இது பெருசா இருக்குமா, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, பிகாஸ் பீப்புள் கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் இன் பேப்பர்ஸ். ஒரு ஆர்கிடெக்டா இப்போ என்னால விஷுவலைஸ் பண்ண முடியறத ஒரு கிளைண்டால விஷுவலைஸ் பண்ண முடியுமா? 100% நோ. ஸோ நம்மளால வந்து இது கரெக்டா இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போ ஜென்ரலா ஒரு கான்ட்ராக்ட் கிட்டயோ இல்லை ஒரு மேசன் கிட்டயோ ஒரு கிளைண்ட் வந்து அவங்களோட பேஸ்மெண்ட் லெவல் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஸ்விட்ச் ஓவர் ஆகுறாங்கன்னா அட்லீஸ்ட் தே ரியலைஸ் நம்ம இங்க ஏதோ தப்பு நடக்குது, இங்க நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, வி ஷுட் அப்ரோச் சம் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தலைவலினா நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி போட்டு சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேன்சரா இருந்தா, உங்களுக்கு பிரெயின் டியூமரா இருந்தா, யூ ஷுட் கோ அண்ட் கன்சல்ட் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். அதுதான் நான் திருப்பி அட்வைஸ் பண்றது. ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு எதை யார் மூலமா பண்ணணுமோ அதை அவங்க மூலமா பண்ணா என்னைக்குமே பெட்டரா இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் தம். அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல அவங்க அதை ரியலைஸ் பண்ணி வரும்போது த மணி தே ஆர் கோயிங் டு புட் இன்சைட் சேம் மணிங்க. ₹1 டிஃபரன்ஸ் கிடையாது. அவங்க என்ன காசு போட போறாங்களோ அந்த காசு தான் எங்கேயும் போட போறாங்க. இது ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போகும்போது உங்களுக்கு ஒன்றும் அதிகமாகிட போறது கிடையாது. எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேம் காசா பண்ண போறீங்க. பட் கரெக்டா பண்றீங்களா, உங்க தேவைக்கு வருதா, உங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்க பண்றீங்களா, உங்களோட பொருள் தானே அது. வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் கிளைண்ட்ஸ் பெட்டர்மெண்ட் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் அண்ட் வி ஆர் ட்ரெயின்டு ஃபார் தட். ஒரு அன்ட்ரெயின்டு பீப்புள் இதை பண்ணும்போது யூ வில் ஃபீல் தட் ஒன்ஸ் அந்த அது பாப்பப் ஆகி மேலே வரும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் கிளைண்ட் அங்கே ரியலைஸ் பண்ணி இல்லை கோயிங் சம்வேர் ராங், நான் இதை வந்து மாத்திக்கிறேன் அப்படின்னும் போது ஐ ஸ்ட்ராங்லி அப்ரிஷியேட் தட். அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் ஆர் ஃபார் பெட்டர். பட் முன்னாடியே ஒரு ப்ரொஃபஷனலை நீங்க ஹையர் பண்ணியும் இல்லை கன்சல்ட் பண்ணியும் நீங்க ஒரு ஒர்க்கை நீங்க ப்ரொசீட் பண்றது இட்ஸ் மோர் அட்வைசபிள். ஏன்னா அந்த லெவல்ல நீங்க அந்த சேஞ்ச் பண்றதுக்கான காஸ்ட்டை கூட நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் நாட் டு வேஸ்ட் யுவர் சிங்கிள் பென்னி. யூஸ் இட் வைஸ்லி ஃபார் யுவர் செல்ஃப்.
நம்ம டிசைனர்ஸே நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கிளைண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி சோர்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து என்னோட ஸ்பேஸ்க்கும் இதே டிசைன் தான் வேணும்ட்டு சம்டைம்ஸ் கேட்பாங்க. அது சம்டைம்ஸ் அவங்க டிசைன்க்கு ஆப்ட் ஆகும், சம்டைம்ஸ் ஆப்ட் ஆகாது. இது அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு டிசைனருக்குமே தெரியாது. இந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? கிளைண்ட்ஸ் வந்து ரெஃபரன்சஸ் கொண்டு வரது வந்து ரொம்ப காமனுங்க. ஏன்னா அவங்க எதை பாக்குறாங்களோ, அவங்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து அவங்களால ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா தான் ஒரு டிசைனருக்கு இன்னைக்கு சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜியோட growth வந்து எங்கேயோ போயிருச்சு. இன்னைக்கு ஏஐ ஜென்ரேட் பண்ணி ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு இப்படிதான் வேணும் ஏஐல ஜென்ரேட் பண்ணி கொண்டு வராங்க இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரியான அப்நார்மல் டெக்னாலஜிக்கல் growth இருக்கிற ஏரால திஸ் இஸ் வெரி காமன். என்ன விஷயம்னா ஒரு கிளைண்ட்டுக்கு சப்போஸ் அந்த அவங்க கொடுக்குற ரெஃபரன்ஸ் வந்து இந்த டிசைன்ல வராது, இது மேட்ச் ஆகாது அப்படின்னும் போது இந்த கிளைண்ட்டுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் உட்காந்து. மோஸ்ட்லி அந்த அது அப்படியே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிளைண்ட்டுக்குமே கண்டிப்பா இருக்காது. அதுல அவங்களுக்கு ஒரு எலமெண்ட் பிடிச்சிருக்கலாம், ஒரு கலர் பிடிச்சிருக்கலாம், இல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிடிச்சிருக்கலாம், இல்ல தீம் பிடிச்சிருக்கலாம். நீங்க என்ன பிடிச்சிருக்குன்றது ஒரு டிசைனரா ஒரு கிளைண்ட் கூட இன்டராக்ட் பண்ணி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி வாண்ட்ஸ். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த எலமெண்ட்டையோ அந்த கலரையோ இல்லை அந்த ஒரு தீமையோ இதுல நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட டிசைன்ல நீங்க இம்ப்ளான் பண்ணி கொடுக்கும்போது கிளைண்ட் வில் பி மோர் ஹாப்பியர் தட் வாட் ஹீ ரெக்வயர்ஸ் இஸ் வாட் இஸ் கமிங் அப். இதுல இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கும்போது இஃப் சப்போஸ் அது வந்து கரெக்டா இருக்காது, அதுல வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது வந்து சூட்டபிளா இருக்காது, அது இட்ஸ் நாட் அ மேட்ச்ன்னும் போது யூ கேன் அப்ஃப்ரண்டா நீங்க கிளைண்ட்டுக்கு யூ கேன் கிவ் யூர் சஜஷன்ஸ் அண்ட் யூ கேன் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் தம். சார் இது மாதிரி பண்றதை விட இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும், கம் அப் வித் யுவர் ஆப்ஷன்ஸ். நீங்க அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கு எப்போ நீங்க அப்ரோச் பண்றீங்களோ தே வில் ஆல்சோ கன்சிடர் தட் பிகாஸ் அல்டிமேட்லி அது அவங்களோட ஸ்பேஸ், தே வாண்ட் அ பெட்டர் அவுட்புட், தே ஆர் கோயிங் டு என்ஜாய் த லக்ஸுரி. ஸோ த வே ஹவ் யூ அப்ரோச்ன்றதாங்க விஷயங்க. உங்களோட டிசைனை நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றீங்க, கிளைண்ட்டுக்கு நீங்க அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறீங்கன்றதான் விஷயம். அதர் தென் த wrapping up is all the same thing தான். ஸோ ஐ see in that way. வெள்ளூர் மார்க்கெட்ல நம்ம க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கறனால இந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்ல ஆர்கிடெக்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் டயர் 2 சிட்டிஸ் இப்பதான் வளர்ந்துட்டு வருது. ஸோ அங்க இருக்கிற பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த டயர் 2 சிட்டிஸ்ல இருக்கிற இந்த ப்ரொஃபஷனல் டிஃபிகல்டிஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸ்ல ஒர்க் பண்றாங்க, ஐடிஸ்ல இருக்காங்க, என்ஆர்ஐஸ் இருக்காங்க. ஸோ பீப்புள்ஸ் மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மெட்ரோட அட்ராக்ஷன்லேயே வந்து இந்த ஆர்கிடெக்சரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் டு நோ. இந்த மாதிரியான மைண்ட் செட்ஸை பார்க்கும்போது தே ஆர் கெட்டிங் டு நோ அபவுட் த டிசைன்ஸ், ஆர்கிடெக்சர்னா என்ன, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி கம்பேர் டு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் டயர் 2 சிட்டிஸ்ல த டிசைன் இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் க்ரோன். இன்னொரு அனதர் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல இட் வில் பி ஈக்குவல் டு த டயர் 1 சிட்டி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஒன்லி டிஃபரன்ஸ் டயர் 1 சிட்டிஸ்ல தே ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் காம்படிஷன்ஸ் கம்பேர் டு டயர் 2 சிட்டிஸ். இதுதான் நான் பார்க்குற ஒரு டிஃபரன்ஸாக ஃபீல் பண்ணுறேன். டயர் 2 சிட்டிஸ்ல இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் அந்த அளவுக்கு இல்லைங்க. அது டெவலப் ஆகணும்னு கூட அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு திங்க் இன் தட் வே. அப்போ தான் ஹெல்தி காம்படிஷன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கும். ஸோ தட் இஸ் அப்சல்யூட்லி ஓகே. பட் உங்கள் கொஷனுக்கு இன்னைக்கு மக்களுக்கு ஆர்கிடெக்சருக்கான டிசைனுக்கான இம்பார்ட்டன்ஸுக்கான விழிப்புணர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்கு. ஒரு 10ல் 7 பேருக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குங்க. 3 பேர் அவங்க மிஸ் அவுட் ஆகுறாங்க. பட் அகெயின் ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் கன்சர்ன்டு தாங்க. ப்ராஜெக்டோட அவுட்புட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வரலன்னா அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிளானிங், பட்ஜெட் ஆர் கம்யூனிகேஷன்? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாங்க ஒரு ரீசனாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ரியாலிட்டி அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் அதர் ஃபேக்டர்ஸ் நிறைய வரும். ஒரு மெசனைன் ரூம்ஸாக இருக்கலாம், சின்ன சின்ன எலிமெண்டெல்லாம் கூட நம்ம பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் உள்ள ஆட் ஆகும்போது ஒரு பஞ்சர்ட் வால்ஸ் இருக்கும், ஒரு மெசனைன்ஸ் இருக்கும், இல்லை ஒரு பே விண்டோஸ் இருக்கும், இல்லை வந்து ஒரு ஸ்கைலைட் இருக்கும். இது மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு டிசைன் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸ் விச் இஸ் கோயிங் டு காஸ்ட் யூ செப்பரேட்லி. ஸோ இந்த மாதிரி காஸ்டிங்ஸ் உள்ள ஆட் ஆகும்போது கிளைண்ட் சைடில் வந்து இதெல்லாம் நம்ம டிசைன் எலிமெண்ட்ஸாக நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம். அப்போ அவங்களோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால இல்லை இது வேண்டாம், நம்ம கட் பண்ணிடலாம், இது இல்லாமல் நம்ம பண்ணிடலாம், நம்ம இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் கிளைண்ட் சைட்ல இருந்து புஷ் ஆகும்போது
we are forced to stop those things. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அங்கே மிஸ் அவுட் ஆகிறதுனால டியூ டு பட்ஜெட் நம்மளோட அவுட்புட்ல அந்த டிஃப்ரென்சியேஷன்ஸை வந்து நம்மளால கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அகெயின் இன்டீரியர்ஸ்னு வரும்போது ஒரு பில்டிங்கை நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டீரியர்ஸ் நம்ம எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி ஹைலைட் பண்ணுறோம், இது நம்மளால பட்ஜெட்டில் இருந்தால் கூட அதை மினிமலாக நம்மளால எப்படி அதை ட்ரீட் பண்ண முடியும், அந்த ஃப்ளோவை நம்ம வந்து இனிஷியலாகவே பிளான் பண்ணி பட்ஜெட் நம்ம ப்ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இட் வில் பி பெட்டர் டு கோ வித் பெட்டர் அவுட்புட். ஸோ இந்த கொஷனுக்கு மோஸ்ட்லி budget is most of the reasons where we miss some kind of elements in the design and the project. இன்டீரியர் பத்தி பேசனால ஒரு வீட்டுக்கு இன்டீரியர்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது, அண்ட் ஒரு ஏரியாவை ஹைலைட் பண்றதுக்கு இன்டீரியர் வந்து எவ்வளவு முக்கியம்ன்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் போதே உங்களோட இன்டீரியர் வந்து உங்களோட டைல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும், உங்களோட சிவில்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இடத்துல ஒரு ஹை சீலிங் கொடுக்கலாம், ஒரு கட் அவுட்ஸ் கொடுக்கலாம், ஒரு பஞ்சர்ட் வால்ஸ் கொடுக்கலாம், ஒரு கலர்ட் கிளாஸஸ் கொடுக்கலாம், எலமெண்டல் ஒரு லார்ஜ் சர்க்கிள் கொடுக்கலாம். இன்டீரியர் தான் வந்து ஒரு வீட்டை வந்து எண்டில் வந்து ஷேப் பண்ண போகுது. நம்மளோட ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு முக்கியமோ, நம்மளோட குவாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த அளவுக்கு அந்த வீட்டோட இன்டீரியரும் ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த இன்டீரியர் நம்ம வந்து டே ஒன்லேருந்தே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது பெட்டர்மெண்ட். ஸோ அப்படி நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒன்லி நம்ம மாடுலர் கிச்சன் பண்ணுறோம், வார்ட்ரோப் பண்ணுறோன்றது மட்டும் ஒரு இன்டீரியர் கிடையாது. டே ஒன்ல நீங்கள் டிசைன் ஆஸ்பெக்ட்லேயே நீங்கள் உங்கள் இன்டீரியர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த விண்டோ நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன், இந்த விண்டோவோட ஹைட் நான் இப்படி நான் பிளேஸ் பண்ணுறேன், இந்த ஒரு ஒரு வெஸ்டிபியூல் ஸ்பேஸ் நான் ஹைலைட் பண்ணுறேன், ஒரு சீலிங் நான் டவுன் பண்ணுறேன், ஒரு இடத்துல நான் பஞ்சர்ட் வால்ஸ் வைக்கிறேன், இல்லை நான் ஒரு லார்ஜ் ஃப்ரெஞ்ச் விண்டோ வைக்கிறேன். இது எல்லாமே உங்களோட இன்டீரியர் ஆஸ்பெக்ட் தான். வெறும் உங்களோட வார்ட்ரோப்ஸும் கிச்சன்ஸும் ஃபால் சீலிங்ஸும் மட்டும் உங்கள் இன்டீரியர் வந்து டாமினேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்டீரியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின் நீங்கள் டிசைன் ஆஸ்பெக்டாக உங்கள் பில்டிங்கை ஒரு ஆர்கிடெக்ட் ரோல் பண்ணும்போது இனிஷியலாகவே இந்த திங்ஸை வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ வாட் வி டூ, வி ஆல்வேஸ் பிளான் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இனிஷியலி. ஸோ இது நம்ம அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களோட வார்ட்ரோப்ஸு கிச்சன்ஸ் இதெல்லாம் வந்து கலர் ஆப்ஷன்ஸ்லையும் மெட்டீரியல் செலெக்ஷன்ஸ்லையும் மட்டும்தான் உங்களுக்கு இது ப்ளே பண்ண போகுது. அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் அதை ஹைலைட் பண்ண போகுது, என்ஹான்ஸ் பண்ண போகுது. இந்த என்ஹான்ஸ்மெண்ட்னால உங்களோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக வரப்போகுதுங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ இன்டீரியர் பார்ட் அந்த அளவுக்கு முக்கியம். ஒரு லக்ஸுரி வில்லாவோ இல்லை ஒரு ப்ரீமியம் ரெசிடென்ஸோ நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்டீரியர்ஸ்க்கு உங்களோட பட்ஜெட்டையும் நீங்கள் பிளான் பண்ணணும். நீங்கள் டே ஒன்லேயே இன்டீரியர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸை நீங்கள் அங்கே ரொம்ப பார்க்கணுங்க. இது ரொம்ப தேவை. இதுதான் வந்து ஐ வுட் சஜஸ்ட். நீங்கள் நாட் ஓன்லி கன்ஸ்ட்ரக்ஷன், ரெண்டுமே ஒரு கொலாபரேட் பண்ணும்போது மட்டும்தான் வில் கெட் a better out. இட்ஸ் மோர் கிளியர் சார். நீங்க மல்டிபிள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதை பத்தின ஒரு ஷார்ட் நோட் கொடுக்க முடியுங்களா? நம்மளோட பேஸ் ஃபார்ம் வந்து ஆர்டெக் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. ஆர்டெக் பிரைவேட் லிமிடெட் தான். ஸோ இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்டெக் அசோசியேட்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் அ டிசைன் ஃபார்ம் கம் இன்டீரியர் ஃபார்ம். ஸ்லோலி வி காட் இன் டு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டவுன் லைன் திரும்பி பார்க்கும்போது தட் இஸ் த கோர். இன்னைக்குமே அதுதான் கோர். அதுதான் வந்து நம்மளை லாங் டைமாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்ம எவால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு இன்டீரியர் ஃபார்ம். ஸோ இதில் வந்து நம்மளோட இன்டீரியர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு இருக்கோம், டிசைன் அண்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல்ஸ்க்கு. வி ஹவ் காட் இன்டு ஃப்ரான்சைசி வித் லிவ் ஸ்பேஸ். ஸோ அதோட வெள்ளூர் நியர்பை ஃப்ரான்சைசியாக நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வந்து ஃபேக்ட்ரி கட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுலர் ஃபர்னிச்சர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எவ்ரி வந்து பிளக் அண்ட் பிளே கான்செப்டில் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் டைம் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் திங் தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். எவ்ரி கேன் கம் பேக் எக்ஸப்ட் டைம். ஸோ அதனால் அந்த டைமிங்கை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ப்ரிசைஸ்டாக பார்க்குறோம். இன்டீரியர்ஸ் வரும்போது அங்கே டைமிங் ஷார்ட்னால் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை ப்ளே பண்ணுற மாதிரி ஃபேக்ட்ரி கட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். அது இல்லாமல் வந்து கொஞ்சம் டீவியேஷன் எடுத்து ஐ ஆம் கெட்டிங் இன் டு திஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி விச் இஸ் கால்ட் ஹில் ட்ரீ ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏலகிரியில் இப்போ ஒரு 1 ஏக்கரில் ஒரு 35+ ரூம்ஸ் அண்ட் அம்யூனிட்டிஸோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இட் வில் பி அ போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் அண்ட் தட் வில் பி ஆப்ரேட்டட் பை பகமௌண்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் வி டூ ஆக்சுவலி. இதில் பார்த்தீங்கன்னா மை மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஸ்பெண்ட் மை டைம் மோஸ்ட்லி இன் டு ஆர்டெக் ப்ரைவேட் லிமிட் தாங்க. டே 1 இருந்து இயர் 10 வரைக்கும் ஸ்டில்
இந்த ஒரு ஃபேம் தான் ரொம்ப என்னை வந்து எந்தூசியாஸ்டிக்காக வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபேம் பார்த்தீங்கன்னா இதுதான். இட்ஸ் மை கோர் பிஸ்னஸ். ஸோ ஐ எம் மோர் ஓன் டு திஸ் வித் காம்பினேஷன் ஆஃப் அதர் ஸ்டப்ஸ். 9 to 10 இயர்ஸா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பனரா இருக்கீங்க. இந்த ஜேர்னில எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? ஒரு சிஸ்டமை ஃபார்ம் பண்றதா, இல்ல கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டியை வந்து ஹேண்டில் பண்றதா? இந்த டிஸ்கஷன் வந்து அப்கமிங் ஆண்டர்பனர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு பிஸ்னஸை வந்து முதல்ல பில்ட் பண்றது வந்து நமக்கு சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராசஸ் இல்லாமல், சிஸ்டம் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே ரன் ஆகாது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், பீப்புள்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குது, நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, இது எல்லாமே முக்கியம். பட் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சிஸ்டம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபனலில் நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா இட் ஷுட் ரன் 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 அண்ட் கம் அவுட் அஸ் அ என் ப்ராடக்ட். இந்த மாதிரி எப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோமோ அப்போதான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து பெட்டராக ரன் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா வந்து பைலட் மோட் இன் பிஸ்னஸ்ன்றலாம் வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ எம் நாட் தட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ நான் வந்து என்னோட இதில் வந்து ஒரு 7 மந்த்ராஸ் நான் எப்பவுமே வச்சிருக்கேன். என்னோட 7 மந்த்ராஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர், அக்கௌண்ட்ஸு, பர்ச்சேஸு, சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆர்என்டி. இந்த டிபார்ட்மெண்ட்ஸை ப்ராப்பராக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ரெகுலராக அதை வந்து ஃப்ளோ பண்ணிட்டு அதை மானிட்டர் பண்ணிங்கன்னா அது இட் வில் கிரியேட் அ சிஸ்டம் ஃபார் யூ. ஸோ இது நடக்குதுங்களா, ஒரு எஸ்ஓபி செட் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டமில் ஒரு ப்ராப்பர் எஸ்ஓபி, ஒரு ப்ராப்பர் சேனல், ஒரு ப்ராப்பர் டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு ஒர்க் ஃப்ளோ, இதெல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிட்டு அதில் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஃப்ளோட் பண்ணும்போது இட் ஷுட் கோ ஃபைன். அங்கே என்ன நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராப்ளம்ஸ் ரெக்டிஃபை பண்ணி அந்த சொல்யூஷன் எடுத்து உங்கள் எஸ்ஓபியில் ஆட் பண்ணுங்க. ஸோ இப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எப்போ நீங்கள் அப்கிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அல்டிமேட்டாக திஸ் கேன் பி அன் ஆர்கிடெக்சர் ஃபார்ம், திஸ் கேன் பி வாட் எவர், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இதுதாங்க பேசிக். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கிடெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸையும் சிஸ்டமையும் இல்லாமல் ஒன் மேன் ஷோவாக ரன் பண்ணுவாங்க. ஒன் மேன் ஷோ இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஒன் மேன் ஷோ இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ டு கோ ஃபர்தர். ஒரு விஷனரியா நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் அ டீம், யூ ஷுட் ஹேவ் அ சிஸ்டம், யூ ஷுட் ஹேவ் அன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதுதான் உங்களை பில்ட் பண்ணி கொண்டு போகும். என்னோட ஜேர்னியில் டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணது இந்த விஷயங்கள் நான் கற்றுக்கிறதுக்காக நான் நிறைய எடுத்துகிட்ட எஃபர்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம்ஸ். பிகாஸ் இதை லேர்ன் பண்ணுறதுக்கு இட் டுக் லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ. ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வந்திருந்தேன் அப்படின்னா இட் வுட் ஹவ் பீன் ஈஸி ஃபார் மீ. பட் ஆஸ் அன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர் திஸ் வாஸ் டஃப். அதுதான் வந்து நான் ரொம்ப இது பண்ணேன். அதுக்கப்புறமா எல்லா பிஸ்னஸுக்கும் சேம் ஃபார்முலா, எல்லா பிஸ்னஸுக்கும் சேம் மெத்தடாலஜி. ஸோ வை டோன்ட் வி அடாப்ட் திங்ஸ்? எஸ்ஓபி மாறப்போகுது, சிஸ்டம்ஸ் கொஞ்சம் மாறப்போகுது, பட் ப்ராசஸ் த சேம் திங். ஸோ அதுதான் நாங்கள் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ சிஸ்டம்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங். ஈவன் டுடே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வீடு கட்டுறங்கிறதே பெரிய ட்ரீம். அந்த ட்ரீமை நோக்கி போகும்போது ஒரு பில்டரை சூஸ் பண்ணணும்னா நிறைய கன்ஃபியூஷன் ஆகுறாங்க, அண்ட் பயம் கிரியேட் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகுறாங்க. அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றது சார்? ஒரு வீடு கட்டணுன்றது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீம் தான். இட் கேன் பி ஸ்மால், இட் கேன் பி பிக், தட் இஸ் நாட் அ பிகர் டிஃபரன்ஸ். பட் ஹவுஸ் இஸ் ஆல்வேஸ் அன் எமோஷனல் ஃபேக்டர். அதை வந்து நம்மளோட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை வந்து நம்மளோட ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இதை வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம ஹேண்டில் பண்ண கொடுக்குறோம், இதை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோன்னும் போது அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்குமா, நம்ம ரைட்டாக சூஸ் பண்ணோமான்ற கன்ஃபியூஷன்ஸ் எப்பவுமே வந்து ஒரு கிளைண்ட்டோட மைண்டில் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அன்டில் டே 1 இருந்து டே 100 வரைக்கும், முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த செகண்ட் தாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். திஸ் இஸ் வெரி யூஸ்வல்ங்க. நீங்கள் என்ன இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வரும்போது ஒரு கிளைண்ட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ வில் லுக் ஃபார் த ப்ராப்பர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலை பார்ப்பேன், அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், ஐடியாஸ் எடுத்துப்பேன், என்னோட ஐடியாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எனக்கு என்ன தேவைன்றதை நான் சொல்லுவேன். ஸோ என்னோட இன்புட்டுக்கு ஏற்ற அவுட்புட் எனக்கு எப்படி கிடைக்குதுன்றதை நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நல்ல டிசைனர் உங்களுக்கு கிடைக்கணும். லைக் ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் நீங்கள் ஹையர் பண்ணணும். அந்த ஆர்கிடெக்ட் உங்களோட மைண்ட் இருக்க டிசைன்ஸ் அவங்க உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரணும். And again, the most important thing, the attitude of the builder, how they do things, and அவங்களோட கேஸ் ஸ்டடிஸ், இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கு, அதோட அவுட்கம்ஸ் எப்படி வந்திருக்கு, அந்த கிளைண்ட்ஸோட வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்கு, இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் காமன் திங்ஸ் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ப்ளஸ் லுக் இன்டு தேர் போர்ட்ஃபோலியோஸ், எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ஸ், யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ விச் இஸ் பெட்டர்ன்றது வைஸாக சூஸ் பண்ணுங்க. த அமௌண்ட் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இஸ் த சேம் திங். நீங்கள் வயசாக பண்ணாலும் அதுதாங்க வேல்யூ மாற போகிறது இல்லை, யார் பண்ணுறான்றதான் விஷயம். இன் விச் வி ஆர் வெரி ஹாப்பி. இது வரைக்கும் ஒரு கிளைண்ட் கிட்ட கூட வி டோன்ட் ஹாவ் அ
negative feedback. We always have the good word of mouth in their entire business journey. அதுதான் நாங்கள் சக்ஸஸாகவும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ this is a way they should handle things. See into the portfolio, talk to the concerned person, discuss freely. உங்களோட மைண்ட் செட் செட்டாக தான் பாருங்கள், ஆட்டிடியூட் பெட்டராக இருக்கான்னு ஃபீல் பண்ணுங்கள். அகெயின் யூ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் other stuff. So this is the major thing what I feel. Thank you for this wonderful conversation, sir. I hope இந்த எபிசோட் ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நிறைய எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.